ஊர் உணவுகள் எல்லாம் இருக்கு. அம்மா வந்து எப்படி இதெல்லாம் கற்றுக்கொண்டீங்க? அதே ஊர்லேயே கற்றுக்கண்டதானே. இது இப்போ தான் சிலவனால வந்து நான் நேற்று அங்கே போய் அங்கே சாப்பிட்டாச்சு. 702 மெட்ரோ டிக்கெட் எங்கே கிடக்கு? 702 மெட்ரோ டிக்கெட். நாங்களாம் ஃப்ரான்ஸ்லேயே முதல் தொடங்கினோம். அது நெருப்பு வச்சு தொடங்கின பிறகு தான் உலகம் பூராவே செய்ய தொடங்கினேன். ஏன் இந்தியாவிலேயே தொடங்கின யோசிச்சு பாருங்க. எண்ணெய் போட்டு தாக்கி 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 கடைசியாக தலைப்பை மறந்து வெளியில் சென்று விட்டார். வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எப்படி புது வருஷமெல்லாம் உங்களுக்கு போய் கொண்டு இருக்குது. கடந்த வீடியோக்களில் வந்து பொங்கல் விழாக்கள் போட்டிருக்காங்க. ரெண்டு பொங்கல் விழாக்கள் போட்டிருக்கிறேன். அது மாதிரி இன்றைக்கும் வந்து சிலம்பு பொங்கல்னு சொல்லி ஃப்ரான்ஸில் 19 வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கணும் இந்த பொங்கல். அதைத்தான் நாங்கள் காண வந்திருக்கிறோம். பாருங்க, பின்னால் ஒரு பெரிய தேவாலயம் இருக்குது. அதுக்கிட்ட தான் அந்த பொங்கல் விழா நடக்க போது. வாங்க போய் எப்படி பொங்கல் விழா இங்கே நடத்தினோம்னு பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். இங்கே பாருங்க, 2 பேர் வந்து பொங்கல் பானை வச்சு ரெடியாக இருக்கணும். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்ன நீங்கள் 2 பேரும் பொங்கல் பானை வச்சிருக்கிறீங்க, என்ன விசேஷம்? பொங்கல் என்ன விசேஷம்? தமிழ் காய்ப்பீங்களா? கொஞ்சம் கொஞ்சம். எந்த இடம் நீங்கள்? ஸ்ரீலங்கா வவுனியால. நீங்கள் அக்கா? அப்போ ஒரு விஷயம் சொல்லிச்சு, மேரிட் கப்பிள் வந்து, அதாவது நியூலி மேரிட் கப்பிள் தான் வந்து பொங்கல் பொங்கல். நீங்கள் 2 பேரும் அது திருமண வாழ்த்துக்கள்ல. மிக்க நன்றி. தாளங்களோட போய் கொண்டிருக்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். இது என்ன நம்மட ஊர் தமிழர்கள் உணவுகளா? ஓம். நீங்களே செஞ்சீங்களா? என்னென்ன உணவு இருக்கு சொல்லி காட்ட முடியுமா? முழுக்க எல்லாம் நீங்களா செஞ்சீங்க? 2 தான் நான் செய்தேன். மற்ற முழுக்க நான் தான் செய்தேன். அவ்வளோ நேரம் பிடிக்கும் இது செய்யறது? இது நான் காலையில் வித்தியாசமான இதுகள் கொஞ்சம் பதப்படுத்தி கொஞ்சம் வச்சு செய்யும். ஒரே நாள் செஞ்சுட்டீங்க? புளிக்கிறதெல்லாம் முதல் நாள் இரவே போட்டு புளிக்க வச்சுட்டேன். மற்றது புட்டு இதெல்லாம் காலையில் ஒழுங்கு எல்லாம் செய்தேன். இந்த களியெல்லாம் காலையில் ஒழுங்கு தான் செய்தேன். அப்போ அம்மா வந்து எப்படி இதெல்லாம் கற்றுக்கொண்டீங்க? அதே ஊர்லேயே கற்றுக்கண்டதானே. சொல்லுங்க, இது வந்து என்னது? இது வந்து ரசவள்ளி கிழங்கு. ரசவள்ளி கிழங்கு பால் போட்டிருக்கு. பால் போட்டிருக்கு. மற்ற சபரிசி கொஞ்சம் போட்டேன். போட்டு செய்தேன். சபரிசி போட்டு நான் பார்த்தேன். இல்லை, சபரிசி போட்டால் நல்லா இருக்கும். இது என்னது? பனங்கட்டி. பனங்கட்டி எங்களோட ஊர்ல எதுக்கு வச்சிருக்கீங்க? இது இல்லை இல்லை, இதை பார்க்கறதுக்கா? இது வந்து பால் ரொட்டி. இது வந்து பால் ரொட்டி. பால்லையும் அரிசியிலையும் இது ஒரு நாள் செய்து வந்தவா. இது பருத்துற வடை. இது வந்து ரவா வடை. இது முறுக்கு. இது முறுக்கு. இது சீனியரம். இது நல்ல விருப்பம் எனக்கு. சாப்பிடுங்க. ஓகே. இது மைத்தமணியாரம். இது எள்ளுப்பாகு. எள்ளுப்பாகு. ஓகே. எள்ளுப்பாகு ஒன்று எடுத்து தாங்களேனாக்கா. பாருங்க, எள்ளுப்பாகு நல்ல. என்ன முழு எள்ளும் போட்டுருக்கீங்களா? முழு எள்ளா இல்லை என்ன கலந்துருக்குறீங்களா? எள்ளும் சர்க்கரை. எள்ளும் சர்க்கரை, அவ்வளோதான். வேறு மாவட்டும் போடல. மற்றது முறுக்கு. இது முறுக்கு.
உங்களுக்கு மைதா மாவு செய்யணும். இது மைதாமா. மைதாமா இல்லை, கடலம்மா. கடலைமா இங்கே பாட்டி அம்மா நாங்கள் கதைச்சு கொண்டு நிற்கிறோம், நீங்கள் எடுத்து நிற்கிறீங்க. பரவாயில்ல அடுத்தது இது வந்து ஆடிக்கூழ். ஆடி மாதம் இல்லை, ஆடி மாசத்துல செய்து நாங்கள் அம்மனுக்கு படைக்கிறாங்க. அப்போ அது ஒரு வித்தியாசமாக இருக்கணுக்காக செய்து கொண்டு சாப்பிட்டு பார்க்க போறீங்களா? இல்லை அப்புறம் சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் இதாக இருக்குது. வித்தியாசமாக கொழுக்கட்டை இது வந்து கொழுக்கட்டை, இது வந்து குரக்கன் மாலை செய்த நான். புறக்கன்மா கொழுக்கட்டை, இது மோதகம், இது கொழுக்கட்டை அரிசி மாலை. அரிசி மாவு. இட்லி எங்கட உணவா? தமிழர்கிட்ட இட்லி தமிழர்கள் உணவா? யாழ்ப்பாணத்து உணவா? யாழ்ப்பாணம் சாப்பிட்றோம், நாங்கள் செய்து சாப்பிட்றோம். இட்லி தோசையோட வந்துட்டு இட்லி தோசையோட வந்துட்டு வெள்ளை காப்பி, சுண்டல் மாதிரி செஞ்சுருக்கீங்க. இது பெலங்காய் பணியாரம். இது பனங்காய். இதுதான் வந்து யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் ஃபேமஸான என்ன பனங்களியும் பழங்களியும் மாவும். பனங்களியும் மாவு. ஓகே, இது ஒன்று தாங்க அக்கா. எடுத்து சாப்பிடுங்க. இது வந்து குரக்கன்மா. குரக்கன்மாவில் புட்டை வச்சுறாங்க. இது அரிசி மாவு. அரிசி மாவு மட்டும்தான், மற்றது வெள்ளமாவும் சேர்க்கல, தனி அரிசி மாவு. தனி அரிசி மாவு. இது தனியாக குரக்கன்மா. மற்றது இது தோசை, உளுந்தும் அரிசி மாசைக்கு. இதுக்கு சம்பல். வந்து நீங்கள் இப்படி செஞ்சு வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு நாங்கள் என்னென்ன உணவு சாப்பிட்றாங்களும் தெரியும். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்ன உணவுன்னு தெரியாது. அப்போ அவைக்கு நாங்கள் என்னென்ன இது எங்களோட ஊர் தர அடியாக நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகத்தான் இதை செய்து கொண்டு வந்து வைக்கிறோம். அவ வரையில நாங்கள் செய்து கொடுத்த நாங்களும் அவன் ரெண்டவா. அப்போ இந்த முறை அவள் வரையில அதெல்லாம் இன்றைக்கு எல்லாத்தையும் போய் திரும்ப டக்கு சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஓகே ஓகே நன்றி. தம்பதிகளால் வந்து பொங்கல் பாட்டு கொண்டு போய் கொண்டிருக்கணும். நாங்கள் இந்த பாரிஸ் 17 நிற்கிறோம். இருந்து என்ன ஏதாவது டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கீங்களா? பாரிஸ் 17 தமிழ் சொல்லியில் படித்து கொண்டிருக்கிறேன். டான்ஸ் தமிழ் சோலையிலேருந்து வந்துருக்கிறீங்க. ஆமாம். எத்தனாவது வருஷமாக இந்த சிலம்பம் நிகழ்ச்சிக்கு வரீங்க? நாங்கள் முதல் சிலம்பம் ஆரம்பிக்க நிகழ்ச்சி கொடுத்தேன் நான். பிறகு வந்து இடையில் எங்களுக்கு காலநிலை சீர்நிலை கொடுக்க முடியலை. ஆனால் இப்போ இது 2வது வருஷமாக கொடுக்குறேன். 2வது வருஷமாக கொடுக்குறீங்க. அப்போ வந்து மாணவர்கள் எல்லாம் வந்து எந்த இடங்களில் வித்தியாசமான இடங்கள்லேருந்து வந்து 70 தூர 2 மத்தியால காட்சியிலெல்லாம் வந்திருக்கணும். ஓகே, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் என்னென்ன? பரவாத்தியம் வந்திருக்குது. மற்றது காலம்னு சொல்லுது எங்களோட ஆரம்ப கால களம், சங்கு, பறை, இது மத்தளம்னு சொல்கிறது. அப்படி எல்லா மாணவர்களும் வந்து உங்களோட ஸ்கூலில் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே.
ஐயாட பேர்? என்னுடைய பேர் அரசன். அரசன். அரசன் மாதிரி தான் வெளிக்கிட்டு நிற்கிறீங்க. நான் வந்து லாச்சபேரில் ட்ராவல் ஏஜென்சி வச்சிருக்கிறேன். கிங்ஸ் ட்ராவல்ஸ். ஓகே ஓகே. அப்போ எவ்வளோ காலமாக இந்த முதல் தொடக்கத்துலேருந்து நிற்கிறீங்களா? 19 வருஷமா செய்யணுமா சிலம்பம்? இதுதான் முதலாவது தடவையாக வந்திருக்கிறேன். ஐயா வந்து ஸ்பான்சர் பண்ணுறீங்க இந்த நிகழ்ச்சி? இந்த முறை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறேன். இந்த பரிசு நான் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். என்னத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்க? என்ன தூண்டினா உங்களை ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக? அது என்ன சொல்கிறது, ரத்தத்திலே இருக்குது. எங்களுடைய ஆக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா எங்களை ரத்தத்துக்குள்ளே இருக்குது. நல்லா இருக்கா? சிறப்பாக இருக்குது. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்களா? நம்மளோட சாப்பிடாது, கொழுக்கடை சாப்பிடாது, எங்களை கைத்தமணியான சாப்பிடாது, எல்லாம் நல்லா இருக்குது. மாதிரி இந்த பால் ரொட்டி இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஸ்பெஷல் தானே. எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் சாப்பிட்றீங்க? இது இப்போ தான் சிலவனால வந்து நான் நேற்று அங்கே போய் அங்கே சாப்பிட்டாச்சு. சின்ன வெளியில் அம்மாச்சி உணவு ஒன்று இருக்கு, கழிப்பட். இப்போ அந்த வெளியில் வச்சு செய்கிறாங்க. அங்கே எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குது. இப்போ பாரம்பரியம் முழுக்க இருக்கு. அக்கா நம்மளுக்கு ஒடியல் கூழ் தாரா. நன்றி நன்றி. இதுக்குள்ளே என்ன பயர் இருக்கு? என்ன பயறு, தேங்காய் சொட்டு. எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது டிக்டாக் எல்லாம்? நல்லா போகுது. உண்மைக்கு நல்ல ஒத்துழைக்கிறீங்க. வரவேற்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் நல்லதை தானே சொல்கிறோம். நாங்கள் ஒன்று கூட சொல்லி மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிடுறோம். நானும் மேனேஜும் சேர்ந்து சில கண்டிப்பாக நானும் பார்க்குறது அப்படி தொடர்ந்து செய்யுங்க. மற்றது இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பான நிகழ்ச்சி உண்டு. அதாவது 19வது வருஷம் இங்கே செய்கிறீங்க. நீங்கள் தான் வந்து முதல்ல இங்கே வந்து ஃப்ரான்ஸ்லேயே தொடங்கினீங்கன்னு. அது உண்மையா? உண்மை. சொல்லுங்க அதை பற்றி கொஞ்சம். அது என்ன, நாங்கள் வந்து ஒரு சாசரில் முதத்திரமாக செய்தோம். நாங்கள் 2007ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 15-20 அங்கத்திலிருந்து அப்போ எல்லாம் சேர்ந்து அவையெல்லாம் கனவே இறந்துட்டேன். மிச்சமாக ஒரு 3-4 பேர் இருக்கிறோம். அதை தொடர்ந்து சேர்ந்து வாரம். நாங்கள் வழியில் வச்சு பொங்கி இப்படி இதை விட பெரிய நிகழ்ச்சி 2000. போன முறை நாங்கள் வந்த போது நீங்கள் வெளியே வச்சு பொங்கி எல்லாம் பெரிய ஹால் எடுத்து செஞ்சீங்க. அதை விட பெருசாக செய்தேன் நாங்கள். கனவேர் சேர்ந்து செய்தது. அது பிறகு வந்து 2009க்கு பிறகு கொஞ்சம் தெரியும் தான் எங்களோட நாட்டு பிரச்சனையால் இதால் தினம் வந்து துக்க தினத்திலால் ஒருக்கா விடப்பட்டது. ஆனால் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் செய்துட்டோம். செய்தால் எங்களுக்கு சரியான நட்ட பதில். அப்புறம் அப்போ நாங்கள் தொடர்ந்து செய்தோம். சின்ன தொடங்கி செய்து கொண்டு வந்தோம். கோவிட்லேயும் செஞ்சு நீங்கள் அவ்வளோ இருக்கும். கோவிட்டில் வீட்டில் வச்சு நாங்கள் என்ன விடப்படாததுக்காண்டி தொய்வு வந்தால் இப்போ இந்த கைவிட்டுருவோம்ன்றதுக்காண்டி செய்தது. இப்போ 19 நிகழ்ச்சி லைஃப் கொண்டிருக்கிறோம். 20 நிகழ்ச்சி பெருசாக செய்கிற யோசிச்சுருக்கிறோம். ஓகே. மட்டும் எனக்கு சிலம்பத்தை பற்றி பெருசாக தெரியாது. என்ன அசோசியேஷன், என்னத்துக்கு வந்து சிலம்பம் உருவானது? சிலம்பு வந்து நிகழ்ச்சி வந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகளில் வந்து கலாச்சாரத்தை கொடுக்கணும்ன்றதுக்காண்டி இந்த எல்லா தமிழற்ற கலாச்சார நிகழ்ச்சியை கொடுக்கணும். என்ன சொன்னால் இப்போ இந்த பிள்ளைகள் நாள் போக்கெலாம் வந்து பிள்ளைகள்ட்ட கேட்டால் அரிசி எங்கே வந்துன்னு கேட்டால் என்னென்னு தெரியாமல் இருக்குது. அரிசியாக காப்பூரில் கடையில் வேணுன்னு சொல்லுதில்ல. அப்போ அதுமாரி இப்போ இதில் வந்து நாங்கள் எல்லாம் காட்சிக்கு வைப்போம். அதை பெரிய அறிமுகப்படுத்தி எல்லாம் செய்கிறோம். எங்களோட சாப்பாடு, எங்களோட பண்பாடு முழுக்க உணவு சரி எல்லாம் சகல விதமான டான்ஸோ எல்லா சகல விதமான டான்ஸ், தமிழர் சமூக டான்ஸில் எல்லாம் நாங்கள் அவைகளுக்கும் ஊக்கம் கொடுக்குறபடி நாங்கள் இப்படி செய்கிறபடி தான் அவையும் ஊக்கமாக செய்யணும். நாங்கள் வந்து ஊக்கமாக செய்கிறபடி நாங்கள் இப்படி ஒன்று செய்கிறபடி தான் அதுக்காண்டி பழகி வருதுகள். இல்லாட்டி நாங்கள் இடம் இருக்கும், இல்லாட்டி இருக்காது. இப்போ இடம் இல்லைன்னு சொன்னால் அதில் செய்கிறதுல பிரயோசனம் இல்லை. மற்றது தொடர்ந்து வந்து நீங்கள் எப்படி செய்கிறீங்க? மற்றது கனடாவுக்கு முன்னாலேயே நீங்களும் செய்ய தொடங்கிட்டீங்க. நாங்களும் ஒரு கேள்வி உண்மையாது. நாங்களாம் ஃப்ரான்ஸ்லேயே முதல் தொடங்கினோம். அது நெருப்பு வச்சு தொடங்கின பிறகு தான் உலகம் பூராவே செய்ய தொடங்கினேன். ஏன் இந்தியாவிலே தொடங்கின யோசிச்சு பாருங்க. நாங்கள் செய்த உடனே கருணாநிதி யோசிச்சு போட்டு டக்குன்னு தொடங்கிட்டார். அடுத்த இல்லைங்க, தமிழ்நாட்டிலே அதுக்கு பிறகு தான் தொடங்கினோம். அதுக்கு முதல் இப்படிலாம் செய்யலை. மற்ற இந்த வருங்கால சந்ததிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களோட கலாச்சாரம் வந்து தொன்று தொட்டு வந்த கலாச்சாரம். இப்போ இல்லை, ஒரு பானை செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கே கிட்டத்தட்ட 100-200% இருக்குமா அவனுக்கு அந்த பானை செய்கிறதுக்கு. அப்போ அதுலேருந்து யோசிச்சு பாருங்க, எங்கள் கலாச்சாரம் எங்கேயும் இருக்குன்ட்டு. நெல் கண்டுபிடிச்சி அது கண்டுபிடிச்சி ஒன்றையும் கண்டுபிடிச்ச தொடக்க காலத்துலேயே அவ்வளோத்தையோ கண்டுபிடிச்சி ஆயுதத்தை கண்டுபிடிச்சி அதை பிடிச்சி செய்து கொண்டு வந்ததுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கீழாடி அதிலே பாருங்க நான் எவ்வளோ விதமாக இருக்கேன்.
அதனால் நான் அதை விடாமல் செய்து வாரம் எங்களுக்கு சில பேர் ஊக்கமாக கொடுக்குறபடியாக விடவும் நான் செய்யுங்க உங்களை மாதிரி ஒரு செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து சேர்ந்துருக்குறோம். மற்றது போன முறை கொஞ்சம் பெருசாக செஞ்சது, இந்த முறை அப்படி செய்யலை. இந்த முறை இல்லை, எங்களுக்கு அந்த கோல் வந்து பிரச்சனையாமல் போயிட்டு தாரான்னு சொல்லி கடைசி மட்டும் எடுத்துக்கொண்டு வந்துட்டு கடைசி தரவன்ட்டு அடக்கணி இதை எடுத்துட்டோம். இதை எடுத்து அப்படியே செய்த வழிக்கா. இப்போ எங்களுக்கு வந்து கோல் எடுக்கிற வீட்டில் கரைச்சி நடந்ததுன்னா ஒடியால் பொங்குறது. இந்த முறை பொங்கல் தரையில் இந்த வீட்டை வச்சு பொங்கி கொண்டு வந்தாரு. அதெல்லாம் நேரமெல்லாம் போகும். அப்போ அதால் வழியில் வச்சு பொங்கி கொண்டு வழியில் டான்ஸ் இதெல்லாம் செய்தால் தான் சிறப்பு. அப்போ அது இந்த முறை நாங்கள் வீட்டை வாங்கி கொண்டு அங்கேயே எல்லாம் செய்து நான் மறந்தாங்க குழந்தை செய்திருக்கிறோம். ஆனால் எங்களை அந்த இதுதான் வடியாக வச்சு பொங்குறவரும் தரமாட்டாங்க. அது வந்து ஓச்சரிசி எடுக்கணும் போய் கணக்கு முறை இருக்குது. அடுத்த முறை எங்களுக்கு எடுத்து தாரன்னு சொல்லியிருக்கிறோம். கண்டாக்கள் சொல்லியிருக்கிறோம். தாங்கள் எல்லாம் எடுத்து உதவிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 20 வருஷம் சிறப்பாக செய்வோம். வாழ்த்துக்களை. எங்களுக்கு சிறப்பாக செய்கிறது தான் விருப்பம். அப்போ தான் நிறைய மக்களை கூப்பிட்டு எல்லாம் சேரும். ஆனால் அதுக்காக வேண்டி இப்போ எல்லோரும் ஒன்றுனாய் ஓணும். இப்போ கனவே விட்டு போனாக்கெல்லாம் இப்போ இந்த முறை திரும்பி வந்திருக்கலாம் எங்கள்கிட்ட. நல்ல விஷயம். அது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. சிலம்பில் இருந்தே விட்டு போனாக்கள் இப்போ திரும்பி வந்திருக்கலாம். ஏன்னா விளங்குது. இப்படி நிகழ்வுகளெல்லாம் மக்கள் அப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. வாழ்த்துக்கள். பரிசு தமிழருக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கும் நல்ல வாழ்த்துக்கள். உங்களோட இது பணி தொடரட்டும். நன்றி. நன்றி. கொங்கு தமிழின் வரலாற்று கதைகளும் ஏராளம் ஏராளம். தமிழ் பாரம்பரியம் புது மணல் பரப்பி அடுப்பிட்டு புதுப்பானையில் பொங்கித்திக்கும் தீன்பண்ட சுவையோடு அந்நாளில் அப்பனாத்தா கதை பேசிடும் ஆனந்த நாளிலே ஜாதி மதம் பாராது ஆடிப்பாடும் கொண்டாடும் நாள் மகிழ்வான பொங்கல் நாளில் இன்று ஒன்று கூடினோம். தைத்திங்கள் அங்கும் இங்குமாக இணைக்கிறது. அரங்கமும் அதற்கும் உரிமை பேச்சு எங்கள் மூச்சோடு தைமகள் வரவும் பொங்கலின் சிறப்புமாக. எனக்கு முன் பேசிய என்னுடைய சகோதரி நிஷா, என்ன கோபமோ எனக்கு அவருக்கு கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை. ஆனாலும் எனக்கு புரியவில்லை. என்னை போட்டு தாக்கி 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 கடைசியாய் தலைப்பை மறந்து வெளியில் சென்று விட்டார். குளத்து பொங்கலா புலம்பெயர் பொங்கலா? நாங்கள் இலங்கையில் இல்லத்தில் தைப்பொங்கல் கடமைக்கு கொண்டாடுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் புலம்பெயர் நாட்டில் மட்டும்தான் உறவுகளோடு சேர்ந்து கொல்கட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க? இல்லை, கொஞ்சம் தான் இல்ல முதல் தொடங்கினது பிறகு கொஞ்சம் கட் ஆயிட்டு பிறகு எடுத்து. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாகவே இருக்கிறோம். நந்து அங்க எங்க நடந்தது? போன முறை அங்க பூஜையில நடந்தது. அங்க வந்து நிறைய வச்சு நான் 133 அதிகாரம் வச்சு இங்க வந்து வைக்க முடியாதுன்னா மேச பத்தா. அப்ப அதுக்காக வேண்டி படங்களை மட்டும் சும்மா வைக்கக்கூடியதை வச்சுட்டு கைவேலையும் இதில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பிலோமினா யோகினி அது ஒரு குரல். ஓகே. இங்க 702 மெட்ரோ டிக்கெட். எங்க கிடக்கு? 702 மெட்ரோ டிக்கெட். இங்க வச்சிருக்கீங்க. என்ன இது சிறப்பு? இந்த மெட்ரோ டிக்கெட் சிறப்பு வந்து இந்த மெட்ரோ டிக்கெட் மெட்ரோ டிக்கெட் எடுத்து ஒவ்வொண்டா திருக்குறள்ல எத்தனை இருக்குது, திருவள்ளுவர் எத்தனை எழுதினவர்? 1330. அந்த அவ்வளோ திருக்குறளையும் எழுதணும் என்றது ஆசை. 1330ஐயும் எழுதணும். போன முறை 133 அதிகாரம். அந்த அதிகாரம் தான் செய்த நான். இன்றைக்கு கொண்டு வந்த நான் இடமில்லை. சரியோ? இது வந்து 1330ஐயும் எழுதணும் எனது பேராசை. அந்த ஆசையில் இப்போ 702 டிக்கெட் தான் எழுதியிருக்கிறேன். அதாவது 702 திருக்குறள் எழுதியிருக்கிறேன். ஒவ்வொண்டா அந்த பாருங்க 1 2 3 4 5 போய் அப்படியே போய் 702 முடியும்.
ஓகே ஓகே 702 மட்டும் இப்போ எழுதிக்கிறேன், மிச்சம் இருக்கு இன்னும். அந்த 1000 நோ எழுது இல்லை, இல்லை டிக்கெட் இல்லை. இப்போ என்ன செய்றீங்க தெரியும் நீங்கள்? இப்போ டிக்கெட் பாவிக்கிறீங்க இப்போ நாங்கள் இப்போ பாவிக்கிறதில்ல. பொக்கெட்டுகளுக்குலாம் வீட்டை வச்சுருப்பீங்க, பேகுகளுக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு கொண்டு வந்து தாங்க. பொங்கலை பற்றி சொல்லுங்க. சிலம்பு பொங்கல் வந்து 19 வருஷமாக தொடர்ந்து செய்து கொண்டு வரோம், விடாமல். எந்த தடை வந்தாலும் செய்கிறோம். நான் அதில் ஒரு பங்காளராக இருக்கிறேன். பங்காண்டா நானும் அவரோட. அது வந்து சாசல்ல தான் துவங்கினது, எல்லாரும் சேர்ந்து துவங்கினது. இப்போ வந்து அவங்களை எல்லாம் தெரியும் தானே, அப்படி அப்படி கலைஞ்சிடுவினா கொஞ்சம் பெரிய இடத்துல வச்சு. இப்போ வந்து இடம் வந்து சரியாக மேசியல் வந்து கணக்கை கொடுக்கல, பார்த்தீங்களா? அவங்களால அது சொல்லி பிரயோசனம் இல்லை. அதால் என்கிட்ட ஆசை வந்து குறைஞ்சி போச்சு. ஏன்னா அந்த 133 அதிகாரத்தையும் வச்சு இதெல்லாத்தையும் வச்சு இதுவும் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது போயிட்டு பரவாயில்ல, எல்லாத்தையும் பாருங்க. இதுதான் எனக்கு இந்த முறை செய்தது மினக்கட்டு செய்தது, சர்ப்ரைஸ் மினக்கட்டு செய்தேன் நான். இது வந்து ஒரு 10 இதை 10 எழுதுறதுக்கு 1/2 மணி வேணும் எனக்கு, முடிஞ்சது. பிறகு இதை நான் இவ்வளோத்தையும் ஒட்டி வடிவாக முடிக்க ஒரு மட்டையும் அடிக்கும்க்கா கிட்டத்தட்ட 1.5 மணி இளைஞ்சு. திருக்குறள் எடுத்து செய்கிறீங்க, வேறு இது திருக்குறள் வந்து எங்களுக்கு தேவையானது இருக்குது. இந்தப்போ பாருங்க என்ன எழுதியிருக்கிறேன், தெய்வத்தால் ஆட்டியம் எங்களுக்கு வந்து முயற்சி செய்தால் எங்களுக்கு ஊக்கம் தரும். அப்படி அதே மாதிரி கணக்கு இருக்குது. அப்போ தொட்டனை தூரம் மணக்கணி மாந்தருக்கு கட்டணைத்து தூரம் அறிவு. அப்போ எங்களுக்கு நாங்கள் படிக்கத்தான் எங்களுக்கு வந்து அறிவு பெருகும். அதோட சம்மந்தப்பட்டதான் இந்த அதோட சம்மந்தப்பட்ட இந்த கைவினையும் எல்லாம் வந்து எரிஞ்ச சாமான்கள்ல. இது என்ன தெரியுமா? பனமட்டைக்கு நல்வடம். அது வீட்டை கொண்டு அங்கே கொண்டு இங்கே கொண்டு போய் தெரிஞ்சு உடைஞ்சும் போச்சு. சரி, இது முந்தி இந்த சோடனைக்கா வண்டியவே கொண்டு வர்றது. நான் அதை மெல்லமாக எறியாமல் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது இது வந்து தெரியும் தானே, நீங்கள் கடவுளியை சாப்பிட போவீங்க சோஸ், அது அந்த சோஸ். மற்றது அது களிமண் வேலை. இதில் ஒரு சிறப்பு என்னன்னா தேங்காய் மாதிரி செய்திருக்கிறேன், பார்த்தீங்களா? இது மூங்கில் வந்து நான் ஒரு வீட்டை வந்து போனேன். சரி, அவுட்ட பரிசில் வந்து ஒரு வீட்டை போனேன். அங்கே வந்து மூங்கில் மரம் இருக்கு. அந்த மரத்தை நாங்கள் வெட்டி கொண்டு வந்தேன். அவையிலேருந்து வெட்டி கொண்டு வந்து வெட்டி சீவி தான் அது செய்திருக்கோம். பென்சில் மாதிரி செய்து. மற்றது எறிகிற பேப்பர்கள், அது சொக்ஸ். இது வந்து சிரட்டை. எல்லா குப்பையும் வந்து என் வீட்டில் வந்து நல்லதாக அமைகிறது, விளங்குதா? இது வந்து கல் பழைய, நீங்கள் கடற்கரைக்கு போவீங்க, அந்த கல் வந்து இது சிப்பி. இப்போ சிப்பி எடுக்கிறோம். அது என்ன மாதிரி குட்டி குட்டியமாக நான் கதைக்கிறேன் பாருங்க. இந்த மாமாவோட கதைச்சிட்டு வரேன். இது வந்து பிஸ்டாச் கொட்டை வடிவா இருக்கு. அது வேலை பூ மாதிரி செஞ்சு இது மாதிரி கணக்கு செய்தனா எல்லாம் கொண்டு வர இடம் இல்லை. இந்த முறை வைக்க இடம் இல்லை. இதில் கணக்கு செய்ய அங்கே இருக்குது. பிஸ்டாச்சில் செய்தது உண்டு. அங்கே இருக்காது. அதெல்லாம் வருகிற சாமான் தானே அந்த கீழே இருக்கிறதா நான் இந்த பழங்களெல்லாம் அது பனை ஓலை. ஊரில் போன நேரம் பனை ஓலை எடுத்துகிட்டு வந்தேன் நான். அதில் பூ செய்தேன் நான். அதில் இருக்கிற பூ அது. மற்றது சிப்பிங்க மயில் இருக்கிற எல்லாம் இருக்கிற செய்கிறதுக்கு நேரம் கிடைக்குது. நேரம் வந்து பொன்னான, அதைத்தான் சொல்லணும். இப்போ கட்டாயமாக நேரம் வந்து பொன்னானது. அப்போ அந்த நேரத்தை வந்து நாங்கள் தான் அமைக்க வேணும். இன்னொருத்தன் வந்து எங்களுக்கு நேரத்தை தர மாட்டான். எங்களோட நேரத்தை களவெடுத்துருவாங்க. அதுக்கும் நீங்கள் மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சிக்கு செய்யணும். அதாவது எது செய்கிறதுக்கு வந்து வயது வந்து தடை, சரியா? இப்போ இன்னொரு என்ற கொள்கை வந்து போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நம் கடமை செய்வோம். அப்போ அதே மாதிரி அவை போட்டுட்டு போட்டினா எங்களுக்கு சந்தோஷம். தூற்றட்டுக்கும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து திருப்பி ஒரு எதிர்கருத்து வருதுன்னா நாங்கள் அதுக்கு முயற்சி அப்படி செய்தாருன்னா இப்படி தான். அப்போ அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில் வந்து போட்டுவார் போட்டுட்டு தூற்றுவார் தூட்டுட்டு, இந்த கதையில் விட்டு இந்த கதையில் விடுங்க, தூற்றுவார விட்டுருங்க கதை. என்ற கொள்கை அதுதான். மற்றது நேரம், 2வது நேரம் முக்கியம் கொடுக்கணும். மற்றது முயற்சிக்கு முக்கியம் கொடுக்கணும். இந்த மூட்டை வீணாக்கக்கூடாது. நாளை என்று போடாதீங்க. இன்றைக்கு செய்யணுமா செய்திருங்க.
சரியா? இன்றைக்கு நீங்கள் கடைக்கு போகணும்னா கடைக்கு போயிருங்க, நாளைக்கு இதில் உங்களுக்கு நேரம் வராது. சரியா? அந்த மூன்று கொள்கையும் வந்து எனக்கு இருக்குது. ஆனபடியாக தான் இது எல்லாத்தையும் செய்கிறேன். ஆனபடியாக நீங்களும் நல்லா வரணும். வாழ்த்துகள் எல்லாருக்கும். நன்றி. ஓகே, நன்றி. விஞ்ஞான தமிழச்சி இன்றைய சிறப்பு கருதம். இத்தனை கல்விக்கு மத்தியிலும் தமிழ் மொழியை மிகச் சிறிய வயதிலே இருந்து கற்று இன்று புலம்பெயர்ந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பிள்ளை இங்கு வருகை தந்திருக்கும் கௌரவ விருந்தினருக்கும் சிலம்பு அமைப்பினருக்கும் மற்றும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் கலைஞர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி முதலில் சிலம்பு அமைப்பிற்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஏனெனில் என் போல் இளம் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் விதத்தில் என்னை இங்கு அழைத்து கௌரவித்து படுத்தியமைக்கு தமிழர் கொண்டாட்டங்களிலே மிகவும் முதன்மை வாய்ந்தது தைப்பொங்கல் விழாவினை. எப்படி இருந்தது பொங்கல் விழா? நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கோம். அதாவது அடுத்த நிகழ்ச்சி வந்து பரவாதி என்ற படத்துக்கு நாங்கள் போகிறோம். அதுக்காக வேண்டித்தான் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பணும். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றபடி உங்களோட கருத்துக்களை போட மறக்காதீங்க. உங்களோட கருத்துக்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம்.